Hi guys, இந்த வீடியோவில் எஃபெக்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வச்சாலே போதும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த எஃபெக்ட் வேணும்னாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே எஃபெக்ட் இருக்குது. ஷேப்பாக இருக்கட்டும் அண்டு பிளர், ஸ்மூத்னஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபேட் அவுட் எல்லாமே இருக்குது எஃபெக்ட்டு. ஸோ இதிலே நீங்கள் ஆட் பண்ணி நம்ம எஃபெக்டை வந்து கிளிப்பில் சேர்த்துக்கலாம். டெக்ஸ்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேட் அவுட் ஆர் ஃபேட் இன் வந்து பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு ஃபாண்ட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருந்தோம். கலர் அண்டு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலிங்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பேராகிராஃபாக இருந்தால் இது வந்து லெஃப்ட் சைடு அண்ட் சென்டர் அண்ட் இது வந்து ரைட் சைடில் போயிடும். நம்மளுக்கு ஃபாண்ட் ஸ்டைலுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அண்டர்லைன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன், ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட், அப்புறம் ரொட்டேஷன் நம்ம எல்லாருமே கிளிப்பில் பார்த்துருந்தோம் எந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு. ஸோ அதெல்லாம் இதுலேயும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயுமே நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு அவுட் சைடு ஒன்லின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுக்கு அவுட் சைடில் வந்து ஸ்ட்ரோக் வந்துடும். ஸ்ட்ரோக் கலருமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ராப் ஷேடோ, ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஷேடோ ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேடோவும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் கலரும் நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஒர்க் ஆகும். அண்டு எஃபெக்ட்டுமே இங்கே நம்மளுக்கு நிறையவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாய்ஸி ஒயிட் அண்ட் பிளாக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபுல் வீடியோலையும் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கலர் கிரேடிங்லேயும் நம்மளுக்கு எஃபெக்ட்லேயும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படின்னா தான் எந்த கலர் வந்து எந்த வீடியோக்கு கொடுக்கணும்னு தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த எஃபெக்ட் வந்து எந்த வீடியோவில் நல்லா ஒர்க் ஆகும்னு தெரியும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.